இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படித்தான். எதிர்பார்த்து வருவாங்க, ஒரு அற்புதம் நடக்காது. சாத்தானுக்கு தெரியும், கூட்டத்துக்கு உள்ள வரும்போதே இவன் அற்புதத்துக்காக தான் வர்றான் ஆண்டவரே, இவனுக்கு மட்டும் ஒரு 2 வருஷத்துக்கு அற்புதமே நீர் செய்யக்கூடாது, இவன் கூட்டத்துக்கு வர்றானா வரலையான்னு அதுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சவால் விடுவான். ஆண்டவர் 2 வருஷத்துக்கு வழியை திறக்கவே மாட்டாரு. இவனும் கொஞ்ச நாள் கூட்டத்து வந்து பார்ப்பான். ஆமா, வந்து பார்த்து எனக்கு என்னத்தை தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னது கூட்டத்துக்கே வரமாட்டான். இப்ப ஆண்டவர் தலகுனிய வேண்டியது வருது, சாத்தா கை கொட்டி சிரிப்பான். இப்ப தோற்று போனது யாரு? நாம தோற்று போய்விட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தில் நீங்க புரிந்து கொள்ளணும். தானியேல் சொல்றான், என் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிச்சாலும் சரி தப்புவியாமல் போனாலும் சரி, அல்லேலூயா, நான் பின்வாங்க மாட்டேன், முன் வச்ச கால நான் பின்வாங்கவே மாட்டேன். இன்னைக்கு அப்படி சொல்லுகிற ஆத்மா தான் ஆண்டவருக்கு வேணும். நான் அப்படி நிப்பேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென்.